அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம பழகக்கூடிய நபர்களில் சில நபர்கள் மீது மட்டும் நம்மளுக்கு ரொம்ப பாசம் வரும், ரொம்ப பிடிக்கவும் செய்யும். ஏன்னு சொன்னால், அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த சில நல்ல செயல்பாடுகள் நம்மளுடைய மனசை ஈர்க்கக்கூடியதாக இருக்கும். இல்லை நல்ல குணநலன்கள், அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய நல்ல குணங்கள் கூட அவர்களின் பக்கம் நம்மளை ஈர்க்கக்கூடியதாக இருக்கும். இதே விஷயமா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், நம்ம யாரை பிரியம் கொள்கிறோமோ அவருடனே நாம் இருப்போம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இந்த ஹதீஸு அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிப்பாங்க. சுனன் அபுதாவுத் மற்றும் முஸ்னத் இமாம் அஹ்மத் போன்ற ஹதீஸ் நூல்களில் இந்த ஹதீஸு பதிவு செய்யப்பட்டிருக்கும். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, நபி தோழர்கள் ஒரு விஷயத்தில் சந்தோஷப்படுறாங்க, அது போன்று உண்டான சந்தோஷம் அவங்க வேறு எந்த ஒரு விஷயத்துக்குமே அந்த அளவுக்கு அவங்க சந்தோஷப்பட்டது கிடையாது. அந்த அளவுக்கு சந்தோஷப்பட்டு கொண்டிருந்தாங்க. அது என்ன விஷயம் என்று சொன்னால், ஒரு நபித்தோழர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட கேட்குறார், யா ரசூலல்லாஹ், ஒரு மனிதர் ஒரு மனிதரை பிரியம் கொள்கிறார். எதன் காரணமாக சொன்னால், அந்த மனிதரிடம் இருக்கக்கூடிய அந்த நல்ல செயலை பார்த்து அந்த மனிதரை பிரியம் கொள்கிறார். என்றாலும் வலம் யஅமலுஹு பிமிஸ்லிஹி, யார் பிரியம் கொள்கிறாரோ அவர் போன்று அந்த நல்ல அமல் செய்யக்கூடிய நபர்கள் அல்ல. என்றாலும் அவர் செய்யக்கூடிய அந்த நல்ல செயலை பார்த்து இந்த மனிதர் பிரியம் கொள்கிறார். இவரை பற்றி உண்டான அந்த நிலை என்னங்கிறது தான் அந்த நபித்தோழர்னுடைய ஒரு கேள்வி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த இடத்துல தான் இந்த வார்த்தையை சொல்கிறாங்க, அல் மர்வு மாமன் அஹப்ப, ஒரு மனிதன் யாரை பிரியம் கொள்கிறாரோ அவருடனே இருப்பார் என்பது இந்த ஹதீஸினுடைய இந்த வார்த்தையினுடைய அர்த்தம். இதனுடைய விளக்க உரையில் சொர்க்கத்தில் இவர் அவருடனே இருப்பார் என்பது இதனுடைய விளக்க உரையில் வரக்கூடிய ஒரு விஷயம். ஒரு நபரை ஒரு நல்ல காரியத்தின் மூலமாக ஈர்க்கப்படுவதுங்கிறது அந்த நல்ல செயலை இவருள் பிரதிபலிப்பதற்கு அந்த ஒரு காரியம் காரணமாக அமைந்து விடுகிறதல்லவா. அதனால இவர் சொர்க்கத்தில் அந்த நல்ல காரியத்திற்காக வேண்டியே அல்லது நல்ல குணநலன்களுக்காக வேண்டியே அவருடனே இருப்பார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. இந்த வார்த்தை நபித்தோழர்களுக்கு மற்ற எல்லா விஷயங்களை காட்டிலும் அதிகம் சந்தோஷத்தை தரக்கூடியதாக இருந்தது என்று அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறாங்க. நம்மளே நல்ல குணநலன்களையும் நல்ல செயல்களையும் அதிகப்படுத்துவோம்.